ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கான பிரச்சாரத்தை நாளை காலை சுசீந்திரத்திலிருந்து கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்திலிருந்து தொடங்குகிறோம். இதை தொடர்ந்து நாளை நட்சத்திர ஸ்டார் கேம்பெயினராக கனிமொழி அக்கா அவர்கள் வருக உள்ளார்கள். அவர்கள் சாயங்காலம் 4 மணி முதல் 5 இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் இந்திய கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் எனக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க வருகிறார்கள். அதாவது மத்தியில் ஆளும் பாஜக அரசு கடந்த 10 ஆண்டுகளாக மக்கள் விரோத ஆட்சியை தான் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். தொழிலாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள் என்று எல்லா தரப்பினர்களுக்கும் எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் கொண்டு வராமல் மக்களை அவ்வளவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பொதுப்பணியில் இருந்த நிறுவனங்கள் எல்லாம் தனியார் மயமாக்கி ஓரிரு கார்பரேட்டுக்காக மக்களை அடமானம் வைத்துள்ளார்கள். இதை முறியடிக்கும் நேரம் வந்துவிட்டது. இதற்காக மத்தியில் மக்களாட்சி அமைக்க நமது இந்திய கூட்டணி இந்தியாவை ஆளும். அதற்கான நேரம் மிக விரைவில் வரும் என்று இந்த இடத்துல பதிவு. வாக்குறுதிகளை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல வாக்குறுதிகளை தமிழக முதலமைச்சரும் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்திய கூட்டணி சார்பிலும் பல நலத்திட்டங்கள் இருக்கு. 30 லட்சம் பேருக்கு ஆண்டுக்கு வேலை, இளைஞர்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம், இந்த மாதிரி பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்த்து மாபெரும் வெற்றியடைய மக்கள் எல்லாரும் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல நம்ம கேட்டுக்கிறேன். அதாவது பார்ட் டைம் எம்பின்றது சொல்லுவாங்க. ஏன்னா 5 ஆண்டுகளில் நான் 2.5 ஆண்டுகள் தான் இருந்தேன். ஸோ அதனால பார்ட் டைமா இருக்கும். முழு நேரமாக வருகின்ற தேர்தலில் ஃபுல் டைம் எம்பியாக இருப்பேன் என்ற இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா அப்பாவின் மறைவுக்கு பின்பு 2021 நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் அது போகப்பட்டுள்ள 2.5 ஆண்டுகளில் கோவிடை தாண்டி மக்கள் பணி செய்யும் போது பல அல்லல்கள் இருந்தது. மத்தியில் ஆளும் பாஜக அரசு பல முட்டுக்கட்டைகளை எடுத்தார்கள். ஏன்னா பாஜக இங்கு வெற்றி பெறவில்லை என்ற ஒரே நோக்கத்தோடு பல திட்டங்களை முறியடிக்கப்பட்டிருந்தது. இதையெல்லாம் பேசி உரிய அதிகாரிகளிடம் பேசி அமைச்சர்களை சந்தித்து நம்ம பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். இப்போ நிலுவையில் உள்ளது. உதாரணத்துக்கு 4 வழிச்சாலை நிறுத்தப்பட்ட இதில் அமைச்சர்கள் அதிகாரிகள் சென்று 1041 கோடி ரூபாய் பெற்று இப்பொழுது அந்த பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இரட்டை ரயில்வே ட்ராக் டபுளிங் ஒர்க்கும் மந்தமாக இருந்தது. இப்போ வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷன்ஸை மேம்படுத்துவது, ஸ்டாண்டர்ட் உயர்த்துவது, ஃபெசிலிட்டிஸ் வழங்குவது, இது மாதிரி எல்லா இதையும் உரிய அதிகாரிகள் கேட்டு இப்போ வாங்கி கொண்டிருக்கிறோம். மீண்டும் பல திட்டங்களை கொண்டு வர விடுவோம் என்று சொல்லுவோம். சார், 2021 இடைத்தேர்தலில் உங்களோட வாக்கு சதமானம் 52.58%. கிட்டத்தட்ட 1,37,950 வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா இப்போ உள்ள ஸ்டேட்மெண்ட்ல நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்போம்னு சொல்லிருக்கீங்க. இந்தியா கூட்டணியோட திட்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு என்ன மாதிரி திட்டங்களை நீங்க முன்னிறுத்தி நீங்க இந்த ஓட்டை நீங்க ரீச் பண்ணுவீங்கிறது? முதன்மையாக வேலை வாய்ப்பு. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம் லிட்ரஸி ரேட்டில் உயர்ந்த ஒரு இது. எல்லாம் படித்த பட்டதாரி நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் வேலை வாய்ப்பு இல்லாமல் பல இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு வேலை வாய்ப்புகள் வருவதற்காக எல்லா முயற்சிகள் எடுக்கிறோம். கன்னியாகுமரி இயற்கை வளம் மிகுந்த ஒரு மாவட்டம், ஒரு அழகான ஒரு மாவட்டம். இதில் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகள் எடுக்கப்படும். ஏன்னா நம்ம இதில் நிறைய சுற்றுலாத்தலம் இருந்தாலும் அது தரம் இன்னும் உயர்த்தப்பட வேண்டும். அதனால ஒரு டூரிசம் மூலியமாக ஒரு டூரிசம் டெவலப் பண்ற மூலியமாக ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியா இருக்கும், டிராவல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், மார்க்கெட்டா இருக்கும், எல்லாமே டெவலப் ஆகும். ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கே ஒரு எக்கனாமிக்கலா ஒரு டெவலப்மெண்ட் வரும். கண்டிப்பாக அந்த முதல் முயற்சிகள் எடுக்கப்படும். மாவட்டத்துக்காக கொண்டு வந்த இந்த 4 வழிச்சாலைகள், 4 வழிச்சாலை திட்டம் முடியாது என்று சொன்னதை மீண்டும் போராடி கேட்டு வாங்கி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் சொல்லும். ஆக மட்டும் இப்போ வந்த பிறகு கிட்டத்தட்ட 30-40% முடிந்து 1.5 ஆண்டுக்குள் இந்த பணிகள் முழுமையாக முடியும். இந்த 4 வழிச்சாலை தாமதம் ஆகுவதற்கும் மத்திய அரசே காரணம்.
கிட்டத்தட்ட 20 கிராமங்களில் 12 கிராமங்களுக்கு இன்னும் இழப்பீடு வந்து முழுமையாக வழங்காமல் இருக்கிறது. இதை வழங்கி இருந்தால் வந்து இன்னும் வேகப்படுத்தியிருக்கலாம். அதாவது வந்து மத்தியில் நம்ம இல்லை, அவங்களுக்கு ஏன் நம்ம செய்யணும்ன்ற ஒரு அந்த ஒரு எப்படி தமிழகத்தை வந்து பாஜக அரசு வந்து ஒதுக்கி வைக்கிறோம், அதே போலதான் வந்து நடந்தது. ஏன்னா வந்து நம்ம நிவாரணம் வெள்ள நேரத்தில் வந்து நிவாரணம் கூட வந்து கொடுக்க மறுத்த இந்த மத்திய அரசு பல திட்டங்களை முடக்கியுள்ளது. இது எல்லாமே வந்து நிறைவுபடும் என்று சொல்லுங்க. அமித்ஷா 5ஆம் தேதி தக்கரையில் வந்து ஒரு ரோட் ஷோ பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறாரு. மக்கள் மத்தியில் ஏதாவது மாற்றத்தை கண்டிப்பாக இருக்காது. அதாவது மோடி அவர்கள் வந்து போதே வந்து குமரி மாவட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அமித்ஷா வரும்போது வந்து ரோட் ஷோவாக தான் இருக்கும் என்று சொல்லுங்க. விஜய் திரணி வந்து எம்பிஆர்ல இருந்து உங்களுடைய ஸ்தாபனத்தை 100ல இருந்து 120 மாத்துக்கு அது மட்டும் நடந்திருக்கு, வேற எதுவுமே நடக்குன்னு அவங்க வேற என்ன சொல்ல முடியுங்க. ஏன்னா வந்து 3 முறை அழகு பார்த்த இந்த மக்களையே வந்து விட்டு போனவர்கள் வந்து மக்கள் அக்கறையில் வந்து என்னை மேலும் குறை சொல்வதற்காக தான் இருக்கும். அதாவது வந்து வீணா வந்து பணி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நான் மக்கள் பணியில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பணி செய்து கொண்டு தான் வந்து இருக்கேன். அதை ஏற்க முடியாமல், அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் இதை குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதை சொல்லியிருக்கேன். உழவங்கோடு தொகுதி வேட்பாளர் வந்து பூதம்மாள் சங்கமுடைய பேச்சு இல்லை அப்படின்னு ஒரு ஆடியோ பரவி, அதாவது கருத்துக்கள் நிறைய வரப்போகும். அதை பத்தி நான் விமர்சிக்க விரும்பல. கடந்த முறை 3 முனை போட்டியா இருக்கு, இந்த முறை 4 முனை போட்டியா இருக்கு. போட்டி எப்படி இருந்தாலும் வந்து எங்களுடைய வெற்றி கூட்டணியான இந்த இந்திய கூட்டணி தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் வந்து சிறப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக 40 பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவோம். தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியாவிலே வந்து பெரிய மாற்றத்தை தருவோம் இந்த இடத்துல. அதாவது கனிம வளங்கள் வந்து இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்பர் பண்றதுல வந்து கண்டிப்பாக வந்து சட்டத்தை திருத்தங்களை கொண்டு வரப்படும். அதற்கான ஒரு கமிட்டியை ஒன்று அமைத்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் படி வந்து இன்டர் ஸ்டேட்ல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்து இதை வந்து சரி செய்யப்படும். அதே சேம் கொஸ்டின் ரிப்பீட் பண்றோம். அதாவது நம்ம சிஎம் வந்து கேரளாவோட ஓன் கண்ட்ரியோட சிஎம் வந்து ஒரு பையன் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதே கனிம வளத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்க தேர்தல் வாக்குறுதிகள் ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? புரியல. அது நம்ம கனிம வளங்கள் வந்து பிற மாவட்டத்துக்கு போறதாட்டு குற்றச்சாட்டு இருக்கு. இது குறித்து நீங்க ஏதாவது திட்டங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதாவது வந்து கனிம வளங்கள் வந்து கன்னியாகுமரியிலிருந்து போவதுன்றதே வந்து நான் பிற மாவட்டங்களில் இருந்தும் வந்து கனிம வளங்கள் எடுத்து செல்லும்போது நமது சாலைகளை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் வந்து நிறைய முதல் நெரிசல்கள் இருக்கும்போது வந்து அதிகாரிகளிடம் பேசி அதற்கான ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்தோம். அதாவது நிறைய ஆக்சிடென்ட் வராமல் இருப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இருக்கிற மேயர்கள் எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து முதலமைச்சரிடம் குறிப்பிட்டு கலெக்டரிடமும் பேசி இதற்கான ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்திருக்கோம். இதற்கான சட்டத்தில் வந்து ஒரு விதிமுறைகளை எல்லாம் வந்து சரி செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். பிஜேபி இவ்வளவு நாளா சொல்லாம ஏன் இப்ப சொல்றாங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி வந்து. ஏன்னா வந்து 10 ஆண்டுகளாக வந்து பாஜக ஆட்சியில் இருக்கிறது. இவ்வளவு நேரம் எந்த கருத்தையும் சொல்ல, தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து அதை பத்தி சொல்வதில் வந்து என்ன வெறும் அரசியலாக தான் பாக்குறீங்களா? அப்படியே வந்து மக்கள் மீது அக்கறை இருந்தால் ஏன் முன்னாடி இது குரல் கொடுக்கவில்லை? அதெல்லாம் வந்து முழுமையாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆட்சியின் மீது களங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்ற தமிழக ஆட்சி மீது களங்கம் கொண்டு வருவதற்காகவே இவர்கள் பேசுகிறார்கள். சாலை போக்குவரத்து வந்து மத்திய அரசு இந்தியா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனா கேரளா கேரளா போகுது. கேரளால வந்து ஆண்மகன் ஆட்சி கொண்டு வர கேரளாவில் ஆண்மகன் பினராயி விஜயன் அவர் தான் ஆண்மகன் ஆட்சி செய்கிறார் ஒத்துக்கிட்டார். அப்ப அவரை எதிர்க்கக்கூடிய பாஜக எப்படிப்பட்டது கொஞ்சம் சார். அதாவது அதுக்கு என்ன இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு கனிமொழி அவர்கள் வந்து நாளை வர இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வர இருக்கிறார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி அவர்கள் என ஒருவர் வந்து பங்கேற்பார்கள். இப்ப வருகின்ற 7ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை அவர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். சோ இந்த மாதிரி பல தலைவர்கள் வந்து இந்த பிரச்சாரத்தில் எல்லாம் கலந்துப்பாங்க.
கண்டிப்பாக. அதாவது விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும், இளைஞர்களை ஊக்குவிக்கின்றதுக்காக வந்து நம்ம பல திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சொந்த செலவில் வந்து கிரவுண்டுகளை சரி செய்து விளையாட்டு மைதானமாக அமைத்து கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது தமிழக அரசும் கூட வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்து கிரவுண்டுகள் அமைப்பதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக வந்து விளையாட்டுத் துறையில் வந்து இளைஞர்களை வந்து ஊக்குவிக்க எல்லா கிரவுண்டுகள் மட்டுமல்ல வசதிகளும் செய்யப்படும் இந்த இடத்துல சொல்லிடுறோம். இதுல ஒண்ணு நான் பகிர்ந்து கொள்ள என்னன்னா வந்து அரசால் செய்ய முடியாத சில இது மத்திய அரசால் செய்ய முடியாத இதுல வந்து இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது சொந்த முயற்சியால் 6 முறை வந்து வேலைவாய்ப்பு முகாம் வைத்து கிட்டத்தட்ட 5000க்கு மேல் வந்து இளைஞர்கள் வேலைவாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்கோம். நான் வாங்குகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் சம்பளம் மொத்தத்தையும் வந்து ஏழை குழந்தைகளின் கல்வி கடனுக்கும் வந்து விளையாட்டுத் துறையில ஊக்குவிற்காக மட்டுமே செலவு செய்து கொண்டிருக்கிறேன். அது போக வந்து என்னால் முடிந்ததை வந்து மக்களுக்காக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன். அதை தொடர்ந்து கொண்டே செய்வேன் என்று இந்த இடத்துல நான் சொல்றேன். சார், இந்த வசந்தன்ற விளம்பரத்துல வசந்தகுமார் படத்தை போட்டு ஓட்டு கேட்கக்கூடாதுன்னு அதாவது எப்படி மோடி அவர்களுக்கு ராகுல் பேரை கேட்டால் வந்து பயமோ, அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வசந்த் என்ற பெயரை கேட்டால் பயம் என்று நினைக்கிறேன். அதாவது 2019 மறைந்த என் தந்தையிடம் போட்டியிட்டு தோல்வியடைந்து 2021 நான் ஜெயித்தால் மத்திய அமைச்சர் அப்படி என்று வாக்குறுதி சேர்த்தும் கன்னியாகுமரி மக்கள் வந்து பெருவாளையாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார்கள். அதே பணியில் வந்து 2024 அவர் சந்திக்கும் போது கண்டிப்பாக அவருக்கு அந்த அச்சம் இருக்கதான் செய்யும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தான் வந்து பயப்படாதீங்க. கனிமணங்கள் லாரி விபத்துல 6 பேர் மரணப்பட்டிருக்காங்க. நீங்க வந்து ஒரு இளைஞர்கள் அமைச்சரும் சொல்ல எம்பி அதெல்லாம் எல்லாமே வந்து இரங்கல் இல்லை. ஒவ்வொரு தரப்பிலும் வீட்டில் போய் பார்த்திருக்கிறோம், அவங்களை எல்லாம் சந்தித்திரும். இது நடக்காமல் இருப்பதற்காக பலமுறை அமைச்சர் அவர் தலைமையில் வந்து அதிகாரிகளோடு மீட்டிங் வைத்து இப்போ எல்லாமே ஒரு கண்ட்ரோல்ல வந்துட்டு ஒரு சில மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் அதெல்லாம் தவிர்க்கப்படும். கமல்ஹாசன் இருக்காரு இந்தியா கூட்டணியில. ஆனா அங்க வந்து கேரளால வந்து காங்கிரஸ் எதிராக சைவ கட்சிக்கு ஆதரவு வீடு மலையாளத்திலே பேசிட்டு அதை எப்படி பாருங்க. ஏன்னா காங்கிரஸ் சாமி அதாவது உலகநாயகன் கமல் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறாரு. அவர் இந்திய கூட்டணி ஆதரவாக தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்றாரு. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இன்கம் டாக்ஸ் வந்து 1823 கோடி ரூபாய் அபராதம். இது உங்களோட பார்வை எப்படி இருக்கு? இதை வந்து நம்ம தேர்தல்ல வந்து சரியான முறையில் போட்டி இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதை பத்தி இல்ல, அதாவது மத்திய அரசு வந்து தன்னுடைய பவர் பயன்படுத்தி வந்து யாரை வேணாலும் என்ன வேணா செய்யலாம் என்றது 2 சிஎம்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு வந்து ரொம்ப புறமானது. 2 சிஎம்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்கட்சி வலுவான எதிர்கட்சியாக இருக்கும் நம்மளின் அக்கௌண்ட்களை ஃப்ரீஸ் பண்றது இதெல்லாமே வந்து நம்மளை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம முடக்குவதற்காக தான். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு தடங்களும் வந்து எங்களை வந்து வெற்றி படிக்கட்டாக மாறி பல வாக்குகள் வித்தியாசத்தில் பல இடங்களில் பல சீட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம்.